சரிங்க. இந்த மோகனவேல் ஐயா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது காலையிலேருந்து இங்கே வந்துட்டோம். நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த திருப்பணி மிக சிரமமாக பண்ணாருன்னு சொல்லியிருந்தார். 10 வருஷ காலமாக நடந்ததா சொல்கிறாருங்க. அந்த திருப்பணி பற்றியான சிறப்புகளை எப்படி நடந்தது அதை சொல்லுங்க. அந்த ஆக்சுவல் ஒர்க் ஸ்டார்டட் வந்து ஆகஸ்ட் 2014. என்னோட விருப்பம் என்னன்னா கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுன்றது. பட் கவர்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, என்கிட்ட ஃபண்ட் இல்லை, நீங்களாம் ரெடி பண்ணுறதா பண்ணீங்கன்னா. ஸோ நான் வந்து என்னோட ஃபேமிலி நோன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் வச்சுக்கிட்டேன். சரிங்க. இது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க. பட் அதை செய்யும் போது நமக்குள்ள ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் ஃபேமிலியில், நம்ம வந்து சிவன் ஆலயெல்லாம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா சரிங்க கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் தேவப்பிரசனை பார்த்து சரிங்க தலத்தோட இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்காரு போறேங்க. விருதாச்சல பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இவர் அப்பர் சுவாமிகள் மடத்தில் ஞானதேசிக சுவாமிகள் இருக்காரு. சரிங்க. பட் அவரே எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து திருவாடுதுறை ஆதீனத்தை போய் சந்திச்சோம். அவர் தான் இவரோட நம்பரை கொடுத்து இவர் வழிகாட்டுவார். சரிங்க. திருவாடுதுறை ஆதீனம் சொன்னதுக்கு அப்புறம் இவரு தான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதர் இருக்கிற சன்னதி லொகேஷன் சரியில்லைன்னு அதை எடுக்க சொன்ன பழைய ஆலய பிரகாரம். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன் சொன்னார். இங்க இருந்து பெருமாளை எடுத்து போயிட்டு நாங்க அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணோம். 2016 அதை அமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணோம். சரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா விநாயகர் கோயில், முருகர் கோயில், காசி விஸ்வநாதர், சக்தி விநாயகர், காசி விஸ்வநாதர், முருகர், அது எல்லாமே அவர் அந்த அளவு சைஸ் எல்லாமே அவர் மார்க் பண்ணி கொடுத்து சரிங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போனாரு. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த லிங்கம் வந்து 27 feet 27 inches by 27 inches ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க இருந்து 27. ஆமா, நட்சத்திர லிங்கம் 27 இன்ச்சுக்கு 27 இன்ச்சு பேஸ் இருக்கிறதுனால இதனோட ஹைட்டும் நம்ம 27 இன்ச்சு வைப்போம், ஒரு புராதனமா இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஃப்ளோர் லெவல்ல இருந்து டெம்பிளோட ஹைட் இதனோட சைஸ் வந்து 11 feet. சரிங்க. மேல கோபுரம் வந்து 16 feet. ஸோ 11 + 16 27 feet. 27 இன்ச்சு நட்சத்திரம்னா 27 அடிக்கு இந்த கோபுரம். அத ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. நம்ம லிங்கம் வந்து 27 இன்ச்சு இருக்குது. லிங்கத்தோட அந்த ஆவுடையார் வந்து 27 இன்ச்சுக்கு 27 இன்ச்சு. சரிங்க. அதனால அதை வந்து நட்சத்திர லிங்கம் நம்ம சொல்றோம். 27 நட்சத்திர உரியவர்கள் வந்து இங்க தரிசனம் பண்றதுனால அவங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.